Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கண்டினியூவாக நீங்கள் பார்க்க முடியும். வாங்க பாருங்கள், எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி தேங்காய் இருந்தே இருக்குது. அதனால நான் இவ்வளோ பெரிய பீஸ் தேங்காய் அதுவும் பாதி எடுத்து வச்சுருக்கிறேன். இது இப்போ இன்றைக்கி நம்ம தேங்காய் வச்சு தான் நான் இப்போது ஃபேஸ் பேக்கு உங்களுக்கு எப்படி கை கால்கெல்லாம் எப்படி இதை அப்ளை பண்ணணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தேங்காய் இந்த மாதிரி இது எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த மாதிரி சின்னதில் நம்ம இது திருவி எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு சீக்கிரம் மிக்சியில் போட்டாலும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி இப்படி திருவி எடுத்துருக்கேன். திருவி எடுக்கும் போதே நம்மளுக்கு ஃபுல் பால் அதில் சீக்கிரம் நம்மளுக்கு வந்துடும். நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டோம்னா இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அரிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி திருவி எடுத்துட்டாக்கா நம்ம இப்போ ஒரு ஜாரில் நம்ம போட்டுட்டு இப்போது இது ஒரு 2 செகண்ட்லேயே நம்ம இதை அரைச்சி இதில் முக்கியமானது நம்ம சேர்க்க போகிறது தேங்காய் தண்ணி. இந்த தேங்காய் உடைக்கும்போது அதில் தண்ணி வருது இல்லைங்களா, அதுக்காக ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, ஒரு அளவுக்கு. ஏன்னா நம்ம இதில் எடுக்கிறது ஃபஸ்ட்டு வர பால் தான், 2வது பால் 3வது பால் நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை ஒரு ஸ்டெய்னர், ஒரு போலை வச்சு ஒரு ஸ்டெய்னரில் இதை நம்ம ஃபுல்லாக எடுத்து இதை நம்ம ஃபஸ்ட்டு பால் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. இதை ஃபுல்லாக நம்ம வடிகட்டி நம்ம இதில் இருக்கிற பாலை நம்ம எடுத்துருவோம். அதனால் இதில் ஜாஸ்தி தண்ணி ஊற்றினாக்கா நம்மளுக்கு அந்த மேலே இருக்கிற க்ரீம் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மீடியமாக இதை நல்லா நீங்கள் அரைச்சி அந்த ஃபஸ்ட்டு பாலை எடுத்துக்கினீங்கன்னா இந்த மாதிரி வச்சு இது பண்ணிவிட்டு ஃபுல்லு நம்ம பால் எடுத்துகிட்ட பிறகு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு பால் எடுத்துட்டோம். இப்போ இது ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா ஒரு நாள் கழித்து தான் நம்ம அதை எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் இது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். நான் உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சு பாருங்கள், மேலே நல்லா கெட்டியாக இருக்குது. பாருங்கள், ஒரு நாள் வச்சு எடுத்ததுக்கு மேலே நல்லா அந்த பால் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் கிழிஞ்சிட்டு மேலே மட்டும் நல்லா வெள்ளையாக கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்தில் நம்ம அப்படியே லைட்டாக இது பண்ணால் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வருது அந்த பால். இதை நம்ம லைட்டாக இப்படி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாருங்கள், பார்க்கும் போது அப்படியே இவ்வளோ கெட்டியாக நம்ம பால் எடுத்தால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம மேலாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு தேவை இந்த மேலாக இருக்கிற க்ரீம் மட்டும் தான். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பால் எடுத்து நம்ம இதை எடுக்கணும். நம்ம 2வது பால் 3வது பாலில் தண்ணி ஊற்றி நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வேஸ்ட்டு. அதில் இந்த மாதிரி க்ரீம் நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி எடுத்துக்கணும். இது வேஸ்ட் இல்லை, இதில் நம்ம ஏதாவது ஃபேஸ் பேக்குக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி க்ரீமு நம்மளுக்கு எவ்வளோ கெட்டியாக எப்படி இருக்குதுன்னு இப்படி நம்மளுக்கு க்ரீம் கிடைக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு பால் நம்மளுக்கு தேவை. இப்போ அடுத்து நம்ம இதை வச்சு நம்மளுக்கு ஒரு முக்கியமான பொருள் என்ன தேவைன்னா, நம்மளுக்கு தேவை தயிர், அரிசி மாவு, கஸ்தூரி மஞ்சள். இப்போ இது 3 வச்சு நம்ம இந்த க்ரீம் அதில் எப்படி சேர்க்குறது, அதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், அடுத்து விட்டமின் இ. இப்போ இதை வச்சு தான் நம்ம அந்த க்ரீம் நம்மளுக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா,
இப்போ நம்ம முகத்தில் போடுறோம், நம்மளுக்கு அந்த ஸ்கின் டேன் இருக்கும், நம்ம வெயிலில் போயிட்டு வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, அந்த டைமுக்கு இது தேவைப்படும். அப்புறமா இந்த பனி காலத்தில் வந்து நம்ம கை கால்லாம் அப்படியே வெடிஞ்சு ஒரு மாதிரி இருக்கும், முகம் கூட வெடிஞ்சு போயிருக்கும் சில பேருக்கு, அப்படியே கோடு கூட தெரியும் முகத்தில், இந்த மாதிரி கிராச்சஸ் மாதிரி, அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி தேங்காய் பால் நம்ம அந்த மேலே இருக்கிற க்ரீம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் இல்லை 7 நாள் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அது ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, நார்மல் இடத்துல வைக்கலாம். அதுக்கு மேலே வச்சாக்கா அது நல்லா இருக்காது. இப்போ அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பொருள் தேவை, நான் அரிசி மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அடுத்து கஸ்தூரி மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இதில் நான் தயிர் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். ஏன் ஜாஸ்தி சேர்க்கலைன்னா, இப்போ நம்ம அதில் அந்த க்ரீம் போட போகிறோம் இல்லைங்களா, எடுத்து வச்சுருக்குது பால்து. இது இப்படி ஃபுல்லாக இப்படி இப்படி கலக்கிட்டு இப்போ நம்ம அடுத்து இதில் சேர்க்க வேண்டியது இந்த க்ரீமு, நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீமு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் அந்த க்ரீம் மட்டும் நம்ம எடுத்து மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா இதாகிட்ட பிறகு நம்ம நல்லா கலரும் ஆகலாம். அரிசி மாவு நம்மளுக்கு நல்லா ஒயிட்னிங் கொடுக்கும் கலரு. தயிர் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, அது சூப்பரான ஒரு இது தான். அப்புறமா இந்த தேங்காய் பால் நம்மளுக்கு நேச்சுரலாக அப்படியே நம்ம அப்ளை பண்ணால் கூட முகத்தில் அவ்வளோ ஒரு ஷைனிங் கொடுக்கும், நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும் தயிரும். பாருங்க, இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு நம்ம இப்படி கலக்கி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது. இப்படி உங்களுக்கு பத்தில் ரொம்ப கெட்டியாக இருக்குது, டைட்டானாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ இதில் நம்ம லாஸ்ட்டு போடுறது முக்கியமான பொருள் வந்து விட்டமின் இ டேப்லெட்டு. இதில் வந்துட்டு நம்ம ஒன்று போட்டுட்டு நம்ம ஃபேஸ்க்கும் கை காலுக்கு எல்லாம் நம்ம ஒரு விட்டமின் இ டேப்லெட் போட்டு இது நல்லா ஃபுல்லாக இது நம்ம நல்லா கலக்கிட்டு ஃபுல்லாக ஒரு நல்லா ஸ்டேஜுக்கு இது வரும். நம்ம கலக்க நம்மளுக்கு அந்த திப்பி இது இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கணும். இன்னும் நீங்கள் அரிசி மாவு யூஸ் பண்ணும்போது கூட அது கூட நல்லா நீங்கள் அரைச்சி ஜலிச்சிட்டு நீங்கள் வச்சுக்கணும். அப்படியே நம்ம அரைச்சிட்டோம், நம்ம அப்படியே போட்டோம்னா நம்மளுக்கு பேக் போட ஒரு சொரன்னு இருக்கும் அது வீட்டில். அதனால நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ஜெலிச்சிடுங்க. ஜெலிச்சிட்டு அது வேஸ்ட்டு கூட நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இது ஃபேஸ் பேக்கு இந்த மாதிரி மெத்தடு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு நம்மளுக்கு தேவைப்படுது. ஆனால் அது வந்து நம்மளுக்கு அந்த திப்பியாக இருக்கிறது நம்மளுக்கு ஸ்க்ரப் பண்ண தேவைப்படும். அதனால அது வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒரு பத்தில் போட்டு வைங்க ஏதோ டப்பாவில். இந்த மாதிரி ஆன பிறகு நம்ம இப்போ முகத்துக்கு அப்ளை பண்ணலாம். நான் எப்படி அப்ளை பண்ணி நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து நம்மளுக்கு ஒயிட்டிங்கும் கொடுக்கும், நம்ம நல்லா ஒயிட்டாக ஆகும். இது நீங்கள் கண்டினியூவாக கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம தடும்போது நம்ம முகத்தில் அப்ளை பண்ணும்போது அப்படியே நைஸாக ஸ்மூத்தாக இருக்கணும். அதனால தான் நம்ம எது ஒன்று அரைச்சாலும் நம்ம பவுட்ரு க்ளீனாக நைஸாக ஸ்மூத்தாக வர மாதிரி நம்ம ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். நம்ம ரஃப்பாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா முகத்தில் அந்த ரஃப்புக்கு என்ன ஆகுது, அது ஒஞ்சு போயிடும். நம்மளுக்கும் ஃபேஸில் அவ்வளோ ஒட்டாது. துப்பியாக இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு க்ளீனாக அவ்வளோ இது ஆகாது ஃபேஸ்க்கு. பாருங்க, இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 10-15 மினிட்ஸு இது கை காலுக்கெல்லாம் நீங்கள் இந்த வெடி டைமில் பனி டைம் இருக்குங்களா, அந்த டைமில் கை காலெலாம் வெடிச்சிட்டு இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஃபுல் செஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இந்த அரைமுடி தேங்காய் வந்து ஒரு வாரத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். தினம் நான் இப்படி எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீசரில் இல்லாத நார்மல் இடத்துல வச்சு நான் இந்த ஒரு வாரத்துக்கு இந்த அரைமுடி தேங்காய் நான் யூஸ் பண்ணிக்குவேன். உங்களுக்கு ஃபுல்லு கை கால் உடம்பு எல்லாம் போடணும், ஃபுல் பாடியை உங்களுக்கு போடணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு தேங்காய் எடுத்து ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்காக ஜாஸ்தி தண்ணி ஊற்றாதீங்க. நம்மளுக்கு பால் கெட்டியாக வந்தாச்சுன்னா தான் நம்மளுக்கு அது மேலே இருக்கிற க்ரீமு ஒரு நாள் வச்ச பிறகு அந்த க்ரீம் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு
ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு உங்களுக்கு அது ஃபுல்லாக அப்படியே ட்ரை ஆகிட்டே வரும்போது அப்போ நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். இது தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கலரும் நல்லா வருவீங்க, உங்கள் முகம் நல்லா க்ளோ கொடுக்கும், உங்கள் ஸ்கின் நல்லா ஷைனிங் கொடுக்கும். இது சூப்பரான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வச்சுட்டு முகத்தில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நைட்டில் காலையில் கூட யூஸ் பண்ணலாம். இல்லைன்னு உங்களால் நைட்டில் தான் முடியும்னாக்கா நீங்கள் நைட்டில் கூட இதை யூஸ் பண்ணலாம். கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.